viewers, welcome to Madam Cooks a Lot. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரொம்பவே ஒரு ஹெல்தியான கீரை வச்சு ஒரு ரெசிபி பண்ண போறோங்க. இது வந்து புளிச்சக்கீரை, கோங்குரா கீரைன்னு சொல்லுவாங்கங்க. இந்த கீரையை கடிச்சா நீங்க மிஸ் பண்ணாம வாங்கிக்கோங்க. இந்த கீரையில் அவ்வளோ ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. நிறைய ஐரன், மினரல்ஸ் அப்புறம் கால்சியம் எல்லாம் இருக்கிறதுனால இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க ஹெல்த்துக்கு. அதனாலேயே நம்ம இன்றைக்கி இந்த கோங்குரா கீரையில் பிக்கல் எப்படி செய்ய போகிறோம்னு பார்க்க போகிறோங்க. கோங்குரா பிக்கல் வந்து ஆந்திரா குவிசீனில் ரொம்பவே ஒரு ஃபேமஸான ரெசிபிங்க. வாங்க இந்த ரெசிபியாக ஈஸியாக குயிக்காக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், 3 கட்டளவு புளிச்சக்கீரையை எடுத்துருக்கேங்க நான். இங்கே இந்த கீரையை 2-3 தடவை தண்ணியில் நல்லா அலசி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆற விட்டுடுங்க. இதில் தண்ணி கொஞ்சம் கூட இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி பெரிய பெரிய காம்பெல்லாம் எடுத்துக்கோங்க. இந்த காம்பெல்லாம் வேண்டாம், அவ்வளோதான். இப்போ கீரை ரெடியாக இருக்குது. அடுத்து 10 வரமிளகா எடுத்துருக்கேங்க. 10 மிளகாவையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் நான் 2 பியாட்கே மிளகாய் எடுத்துருக்கேங்க. இது சும்மா கலருக்காக 2 சேர்த்துருக்கேங்க. இது சேர்த்துக்கலான்னா கூட பரவாயில்லைங்க. மீடியம் லெமன் சைஸ் அளவு புளி எடுத்துக்கோங்க. அந்த புளியை இப்போ ஊற வச்சுக்கலாம். கோங்குரா பிக்கல் செய்யறதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்க போகிறோங்க. எப்பவும் போல் ஊறுகாய்க்கு வெந்தயம் முக்கியம். இங்கே 1/2 டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரகம், தனியா விதைகளை 3 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாவை மீடியம் ஃப்ளேம்லேயே ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மசாலாவோட அரோமா வர ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு. இப்போ இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போது வரமிளகாவை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோங்க. இந்த வரமிளகாவை கிள்ளி ஃப்ரை பண்ணும்போது அதோட விதையும் நல்லா ஃப்ரை ஆகி வருங்க. அப்படியே 10 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் இன்னும் வேணும்னு தோணுச்சுன்னா இன்னும் 5 வரமிளகா சேர்த்துக்கலாங்க. வரமிளகா அப்புறம் பூண்டு ஓரளவுக்கு வதங்கினதும் கொஞ்ச நேரம் அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போது ரெடியாக இருக்குங்க. ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அடுத்து அதே பேனில் புளிச்சக்கீரையும் ஆட் பண்ணிக்கலாங்க. புளிச்சக்கீரையும் நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். முக்கியமாக இந்த மாதிரி ஊறுகாய் செய்யறதுக்கு நீங்கள் சிகப்பு கலரில் இருக்கிற புளிச்சக்கீரையை சேர்த்துக்கோங்க. புளிச்சக்கீரை சாஃப்டாக வதங்கி வந்திருக்கு பாருங்கள். இப்போது இந்த கீரையை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே கடாயில் ஊற வச்ச புளி அப்புறம் புளி தண்ணியும் சேர்த்து 5 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க வச்சுக்கோங்க. பாருங்கள் புளியோட நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா பொருட்கள் எல்லாம் ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் முதல்ல நம்ம வறுத்தி எடுத்த மசாலாவை எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இதில் நம்ம வறுத்தி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா கீரை, அதையும் சேர்த்துக்கோங்க. கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்ட புளி கரைச்சலையும் சேர்த்துக்கலாங்க. அப்புறம் இந்த ஊறுகாய்க்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூளை சேர்த்து ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு ஒரு தாளிப்பை ரெடி பண்ணிக்கிட்டால் கோங்குரா ஊறுகாய் ரெடி ஆகிடுங்க. அடுத்து ஒரு கடாயில் 1/2 கப் அளவு நல்லெண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கோங்க.
எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகை சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் உளுந்தப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இடித்து எடுத்த பூண்டு 4 சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலை, அப்புறம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் மணமாக இருக்கும் இந்த ஊறுகாய். இது எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கிற கோங்குரா கீரையை ஆட் பண்ணிக்கலாங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போது இந்த கீரை அப்புறம் எண்ணெய் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி அப்படியே வதங்கி வரணுங்க. இந்த இடத்துல நீங்கள் உப்பு அப்புறம் காரம் பத்தலைன்னா ஆட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. இந்த ஊறுகாயில் டேஸ்ட் பண்ணி பார்த்தப்போ உப்பு கொஞ்சம் குறைவாக இருந்தது. நான் ஒரு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேங்க. 5லேருந்து 10 நிமிஷமாக மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் ஊறுகாய் எவ்வளோ நல்லா ரெடியாகி வந்திருக்கு. இந்த கன்சிஸ்டன்சியில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ நம்மளுக்கு ரொம்பவே சுவையான அப்புறம் காரசாரமான கோங்குரா ஊறுகாய் ரெடியாக இருக்குது. இந்த ஊறுகாவை நீங்கள் சுட சுட சாதத்தோட நெய் சேர்த்து கலந்து சாப்பிட்டிங்கன்னா அப்படி இருக்குங்க. இல்லைனா பருப்பு குழம்பு செய்யும்போது இந்த ஊறுகாவோடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா கூட நல்லா இருக்குங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற டிப், இந்த மாதிரி கோங்குரா ஊறுகாய் செய்யும்போது உப்பு, புளி, காரம், எண்ணெய் எல்லாமே ஈக்குவலாக இருக்கணுங்க. கொஞ்சம் அதிகம் இருந்தால் கூட பரவாயில்லைங்க. ஊறுகாய் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். உங்கள் எல்லாருக்கும் இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நம்புறேங்க. பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்கள் நம்ம சேனலில் ஃபேஸ்புக் அப்புறம் இன்ஸ்டாவில் கூட ஃபாலோ பண்ணலாங்க. ஹாப்பி குக்கிங் அண்ட் ஹாப்பி ஈட்டிங் வித் மேடம் குக்ஸ் அ லாட். தேங்க்யூ.